Taste the Daily. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் இந்த வைகாசி விசாகத்துக்கு என்ன மெசேஜ் கொடுக்கிறார்? பெரியோர்களின் அறிவுரையை கேள், அதில் அர்த்தமும் இருக்கும், வாழ்க்கையின் சூட்சமும் இருக்கும், அதை அறிந்து கொண்டால் நீ ஞானி ஆகலாம். இவங்களுக்கு முருகர் தரக்கூடியது. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். இந்த வள்ளி தேவசேனை நாயகனை நீ பின்தொடர உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானது அனைத்தும் உன்னை வந்தடையும், என்னை நம்பு. இவங்களுக்கு முருகர் தரக்கூடியது. துலாம் ராசி விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். உனக்கான உண்மையான காவல்காரன் நானே, நான் இருக்கையில் உனக்கு பயம் எதற்கு, தைரியமாக இரு. சோ இவங்களுக்கு சமீப காலத்துல சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த எபிசோட்ல டாரோ கார்டு ரீடிங்ல என்ன பார்க்க போறோம்னா, வைகாசி விசாகம் முருகருக்கு ரொம்பவே உகந்த தினமான இன்றைய தினம். அதாவது இந்த எபிசோட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, டாரோ கார்டு ரீடிங்ல வைகாசி விசாகம் வரவிருக்கு இல்லையா, முருகர் நம்ம எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்ல காத்துட்டு இருக்காரு. 12 ராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகர் என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். டாரோ கார்டு ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் அவர்கள் இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் மேம். வணக்கம். வணக்கம் சார். முருகரோட மெசேஜ் அப்படின்னும் போது எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜென்ரலா நம்ம ஏஞ்சல் என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி முருகர் சொல்லும் போது அந்த சாமியை நம்ம கிட்ட சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப ஆசையா இருக்கும். இப்போ 12 ராசி நேர்கள் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. பாதம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கு. அந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகர் என்ன மெசேஜ் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே, கண்டிப்பா. அடுத்ததாக துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் இந்த வைகாசி விசாகத்துக்கு என்ன மெசேஜ் கொடுக்கிறாரு? ஸோ துலாம் சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுடைய மெசேஜ் முதல்ல பார்க்கலாம். பெரியோர்களின் அறிவுரையை கேள், அதில் அர்த்தமும் இருக்கும், வாழ்க்கையின் சூட்சமும் இருக்கும், அதை அறிந்து கொண்டால் நீ ஞானி ஆகலாம். இவங்களுக்கு முருகர் தரக்கூடியது, பெரியவங்க என்ன அட்வைஸ் சொன்னாலும் அதை கேட்டுக்கணும். அதை அவங்க செயல்முறையில நடைமுறைப்படுத்துறாங்களோ இல்லையோ, பட் அதை அவங்க அந்த டைம்ல அவங்க அதை கேட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஏன்னா அதுல அவங்களுடைய அட்வைஸ்ல பெரிய ரீசன் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு தேவையான அந்த சூட்சமும் இருக்கும். ஸோ அந்த சூட்சமும் சில இடங்கள்ல அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும். இவங்க கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குறைன்னு பார்த்தாலே, யாரோடைய அட்வைஸும் கேட்க மாட்டாங்க. ஆனா அது அந்த லிஸ்ட்ல பெரியவங்களோட அட்வைஸும் கேட்க கூடாதுன்னு சேர்த்துருவாங்க. ஸோ அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க, நம்ம எதோ இந்த காதல வாங்கி விட்டுட்டு போகலாம். முருகர் தரக்கூடியது, பெரியவங்க ரூபத்துல கூட முருகர் சில விஷயங்கள் அறிவுரைகளை சொல்லுவாரு. அதுல சில சூட்சமங்கள் இருக்கும். என்ன அறிவுரை இருந்தாலும் அதுல அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதற்கான விஷயங்களை பண்ணாலே போதும். அந்த அறிவுரையை அவங்க எடுத்து பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ பெரியவங்களை உதாசனப்படுத்த கூடாது. ஸோ அப்படி யாரு அந்த அர்த்தத்தையும் அறிவுரையை கேட்டு வர அந்த அர்த்தத்தையும் சூட்சுமத்தையும் பயன்படுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு ஞானியா கூட மாற முடியும் அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சூப்பர். அடுத்ததான் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸோ துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் முதல்ல பார்த்துலாம். இந்த வள்ளி தேவசேனை நாயகனை நீ பின்தொடர உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானது அனைத்தும் உன்னை வந்தடையும், என்னை நம்பு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடியது, வாழ்க்கையில இவங்க எதை தேடியும் யாரை தேடியும் ஓட வேண்டாம். ஏன்னா இவங்களை தேடி வர்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்கு. அதற்கு தகுதியான ஒரு நபரா இவங்க இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் இவங்ககிட்ட இருக்கு. அப்ப இவங்க தேடி தேடி ஒரு விஷயத்த தேடி ஓடுறதுதான் இவங்களுக்கு இருக்கிற மைனஸே. ஸோ இனிமே அப்படி தேடி ஓட வேண்டாம். அப்ப அந்த தேடி ஓடுற சமயத்துல அந்த தேடுதல் வருது, என்ன ஒரு பர்சனை தேடி நான் போகணும்னு எனக்கு அந்த ஒரு உந்துதல் வருது, இல்ல ஒரு விஷயத்த தேடி ஓடணும்னு உந்துதல் வர முதல்லாம் இவங்க முருகரை வள்ளி தேவையானோட இருக்கிற அந்த முருகரை வழிபடும். கல்யாண கோலத்துல 2 பேரோட இருக்கிற முருகரை அவங்க வழிபட இந்த தேடுதல் எப்பெல்லாம் வருதோ அப்ப அந்த முருகரை கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி வழிபடுறது, இல்ல அதே அப்படி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வழிபடுறது, முருகர் கோவிலுக்கு. ஸோ இது தொடர்ந்து செய்யும் போது
இவங்க எதெல்லாம் தேடி யாரெல்லாம் தேடி ஓடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே இவங்களை தேடி ஓடி வருவாங்க. அந்த ஒரு விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இவங்களை தேடி வரும். அதை கண்டிப்பா இவங்க ஃபர்ஸ்ட் முதல்ல நம்பணும். முருகரை இவங்க நம்பினாலே போதும் அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. இப்போ அடுத்ததா துலாம் ராசி விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸோ துலாம் ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கான மெசேஜ் பார்த்தலாம். உனக்கான உண்மையான காவல்காரன் நானே, நான் இருக்கையில் உனக்கு பயம் எதற்கு, தைரியமாக இரு. ஸோ இவங்களுக்கு சமீப காலத்துல ஏதோ ஒரு பய உணர்வு இருக்கும். ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில சிக்கியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு த்ரெட்னிங் கூட இருக்கலாம். ஸோ இதனால நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தனியாளா இருந்து நம்ம ஒரு விஷயத்த போராடிக்கிட்டு இருக்கோமே, இதுல நிறைய எதிர்ப்புகள் வருது, பிரச்சனைகள் இருக்கு, இது எப்படி நம்ம சமாளிக்கிறது, மேற்கொண்டு ஒரு காரியத்தை தொடங்கலான்னு இருக்கோம், அதுல வரக்கூடிய எதிர்ப்புகள் எப்படி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல தவிர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையில எந்த ஒரு முக்கியமான காரியங்களையும் ஈடுபடாம. ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, தைரியமா அந்த காரியங்களை அவங்க எடுத்து செய்யணும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு கடவுள் ரூபத்துல இருந்து இறங்கி ஒரு காவல்காரனாவே இவங்களுக்கு இருக்கிறாங்க. ஒரு செக்யூரிட்டி மாதிரி முருகர் இவங்களுக்கு கண்டிப்பா இருப்பாரு. அதனால இவங்க செய்ய நினைக்கிற அந்த காரியத்தை, அந்த நல்ல காரியத்தை தொடர்ந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணணும், செய்யணும், தைரியமா இருக்கணும். பயம் இருக்கவே கூடாது. ஏன்னா முருகர் அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டா இருக்காரு அப்படின்றது இவங்க எப்பவுமே கன்சிடர் பண்ணிக்கணும். இவங்க எப்பவுமே மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும் அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு.